ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் இந்த 2025ஆம் ஆண்டு 6வது மாதம் 1ஆம் தேதியை காண செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் கோடி நன்றிகளையும் துதிபலிகளையும் செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் நாகும் 1வது அதிகாரம் அதன் 12வது வசனத்தினுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம். வியாதி என்ற சிறுமை உங்களுக்கு இருந்திருக்கலாம். கடன் பார என்ற சிறையிருப்பு உங்களுக்கு இருந்திருக்கலாம். உபத்திரவங்கள் என்ற சிறுமை உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறான், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது அன்றைக்கு யோசேப்புக்கு பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் ஒரு சொப்பனத்தை கொடுத்தான். அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரத்தில் சொன்ன நிமித்தமாக அவனுக்கு அநேக நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள், அவனுக்கு அநேக சிறுமைப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 37வது அதிகாரம் அதன் 18வது வசனம் சொல்கிறது, கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். 37வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று ஏளனமாய் யோசேப்பை பேசினார்கள். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, அவனை தண்ணீர் இல்லாத பாழ் கிணற்றிலே குழியிலே போட்டார்கள். 38வது அதிகாரம் அதன் 27வது அதிகாரம் அதன் 28வது வசனம் சொல்கிறது, இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்காக இந்த யோசேப்பு விற்கப்பட்டதான சூழ்நிலை. மிகவும் யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டான், தன் சகோதரர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டான். தன்னுடைய சகோதரர்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் கடைசியாக இவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். அநேக சிறையிருப்பு அவனுக்கு, அநேக நெருக்கங்கள், சிறுமைப்பட்ட சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது. ஆனால் இந்த யோசேப்பு சிறுமைப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பை சகோதரர்கள் பாழ் கிணற்றிலே தூக்கி வீசின நேரத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்காக அவர் சகோதரர்கள் விற்று போட்ட நேரத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். வேத வசனம் சொல்லுது, யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக தன்மேல் பழி சுமத்தப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். சிறைச்சாலையிலே தள்ளப்பட்ட நேரத்திலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். அவன் சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுது, சிறைச்சாலை தலைவருடைய கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய கண்களில் யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது. இப்ப சிறைச்சாலை தலைவன் அங்கிருந்த எல்லாரையும் யோசேப்புடைய வசத்தில் ஒப்பு கொடுத்தான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான். யோசேப்பு எந்த காரியத்தில் எல்லாம் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு கலங்கி போனாலும் அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினான். யோசேப்பு சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது 2 பேர் சொப்பனத்தை கண்டார்கள். அந்த 2 பேருடைய சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொன்னான். இதன் நிமித்தமான் அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேதவசனம் சொல்லுது, அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி அவன் உயர்த்தப்பட்டான். நண்பு தேவப்பிள்ளை, எந்த இடத்திலே யோசேப்பு சிறுமைப்பட்டு தாட்சி அடைந்து நெருக்கப்பட்டு போனானோ அதே தேசத்திலே கர்த்தர் எந்த தேசத்திலே கர்த்தர் நெருக்கப்பட்டு யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டானோ அதே தேசத்திலே பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் யோசேப்பை அவனை கர்த்தர் உயர்த்தினான். வேதவசனம் சொல்லுது, ஆதியாகமம் அதன் 41வது அதிகாரம் அதன் 52வது வசனம் சொல்லுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினான். எந்த தேசத்திலே யோசேப்பு சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டு நெருக்கப்பட்டு சிறுமைப்பட்டு போனானோ அதே தேசத்திலே பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்பை கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் உயர்த்தினான். அன்பு தேவப்பிள்ளை, கடந்த நாட்களிலே, கடந்த மாதத்திலே எந்தெந்த காரியத்திலே நீங்கள் சிறுமைப்பட்டு சிறைப்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கலாம். அந்த காரியத்திலே, அந்த தேசத்திலே, அந்த பிராந்தியத்திலே எந்த மனிதர்களுக்கு முன்பாய் நீங்கள் தலை குனிந்து வெட்கப்பட்டு சிறுமைப்பட்டு போனீங்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பாய் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்கள் தலைகளை வெற்றி சிறக்க செய்ய போகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அந்த யோசேப்பு சொல்லுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில்
தேவன் என்னை பலுக பண்ணினான், தேவன் என்னை பெருக பண்ணினான். நீங்க வெட்கப்பட்ட காரியத்திலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். வெட்கப்பட்ட இடத்திலே, வெட்கப்பட்ட காரியத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சிறுமைத்தனத்தை மாற்றின தேவன், சிறையிருப்பை மாற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அனைத்து சிறுமைத்தனங்களை, அனைத்து சிறையிருப்புகளை கர்த்தர் உங்கள் வாழ்வை விட்டு அகற்றி நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசித்து உங்கள் தலைகளை வெற்றி சிறக்க செய்ய போகிறார். இந்த காலை நேரத்திலே இந்த வசனத்தை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த மாதத்திலே என்னுடைய சிறுமைத்தனத்தை மாற்றுவேன், என்னுடைய கண்ணீரை துடைப்பேன், என் கடன் பாரத்தை மாற்றுவேன். நான் சிறைப்பட்ட காரியத்திலிருந்து, நான் சிறுமைப்பட்ட காரியத்திலே எனக்கு ஒரு விடுதலை தருவேன் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த காலை நேரத்திலே ஏசப்பா எனக்கு விடுதலை தாருங்க என்று சொல்லி நீங்கள் உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது யோசேப்புடைய சிறையிருப்பை மாற்றி யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த இயேசு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறான். அப்படி எல்லோருடைய கண்களை மூடுவோமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே இயேசப்பா, கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த பரிசுத்தமான காலை விளைக்க நன்றியோடும் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. கடந்த நாட்களில் உங்க பிள்ளைகள் அப்பா எந்த காரியத்திலே ஆண்டவரே, எந்த இடத்திலே எந்த மனிதர்களுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள் அப்பா, அவர்களுக்கு முன்பாக இந்த மாதத்திலே தம்முடைய பிள்ளைகளை நீங்க உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யோசேப்பினுடைய சிறையிருப்பை மாற்றி, யோசேப்பினுடைய சிறுமைத்தனத்தை அகற்றி, யோசேப்பை ஆண்டவரே அவன் சிறுமைப்பட்ட தேசத்திலே அவனை பலுக பண்ணினீரே, பெருக பண்ணினீர் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதத்திலே ஆண்டவரே சிறுமைப்பட்ட காரியத்திலே ஆண்டவரே நீங்க தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் வெட்கப்படாதபடிக்கு அவருடைய தலைகளை நீங்க நிமிர்ந்து நடக்க செய்ய போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சியை தலைமேல் வைப்பேன், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்னீங்களாப்பா. அந்த வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை நீர் நடத்த போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்தமாய் இந்த வசனத்தை கேட்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் காணப்பட எல்லா சிறுமைத்தனங்களை நீர் அகற்றுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போகட்டும். கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நெருக்கப்படுகிற அனுபவங்கள், ஒடுக்கப்படுகிற அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. வியாதிப்பட்ட சரீரத்திலே உங்க சுகமளிக்கிற வல்லமையினர் ஊற்றுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்தமாய் கர்த்தாவே, இந்த நாட்களில் அப்பா ஆண்டவரே பிள்ளையுடைய புதிய கல்வி ஆண்டிற்குரிய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டப்பா. அவருடைய சிறைமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பிள்ளைகளுடைய கல்விக்குரிய அனைத்து தேவைகளை தேவன் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் உங்க பிள்ளைகளை இந்த மாதத்தில் இந்த வருஷத்திலே உங்க பிள்ளைகளை அற்புதமாய் நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிராசீர்வதிக்கிறதற்காக தேவனுடைய ஞானத்தின் ஆவியினால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக கல்விக்குரிய தேவையை சந்தித்து கிருபையா நடத்த போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்ட தேசத்தில் யோசேப்பை பலுக பண்ண தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய், தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளையுடைய கையிட்டு செய்து வருகிற எல்லா வேலைகள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல செய்தி கேட்க நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் பாராட்டுகிற அன்புகள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க நாம எங்கள் மூலமாக விடட்டும். தாழ்த்து கர்த்தருடைய கரத்தில் தருகிறேன். பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தாழ்த்துறோம். சகல துதி கன மகிமை மேன்மை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.